வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்யா அவங்களோட ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட்ல ஒரு சோஃபால உட்கார்ந்துருக்க. வேலை செய்யறவங்க எல்லாரும் அங்க வர்றாங்க. எழுதிட்டு இருக்க பாக்யா நிமிர்ந்து அவங்கள பார்க்க, அக்கா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு கோரஸா சொல்றாங்க. அதுல ஒரு லேடி பாக்யாக்கா அப்படின்னு கூப்பிட, சொல்லுங்க ராஜி அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க. ஆளுங்க அதிகமா இருக்காங்கன்னு யாரையும் வேலையை விட்டு எடுத்துட மாட்டல்ல அப்படின்னு ராஜி கேட்க, வேலையை விட்டு அனுப்புறதா இருந்தா அந்த ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணும் போதே நான் அனுப்பியிருப்பேன். என் மனசுல அப்படி எந்த எண்ணமும் இல்ல. உங்க எல்லாருக்கும் வேலை இருக்கு, தைரியமா போயிட்டு வாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, சரி பாக்யாக்கா, சரிக்கா நாங்க போயிட்டு வரோம்னு எல்லாரும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரிக்கா நாங்க கிளம்புறோம்னு அந்த 10-12 லேடிஸும் வெளியே கிளம்பிடுறாங்க. இனியா அவங்க அம்மாவுக்கு வீடியோ கால் பண்றாங்க. அதை பாக்குற பாக்யா முகத்துல வளைஞ்சிட்டு இருக்க வியர்வையை மட்டும் தொடச்சிக்கிட்டு போனை ஆன் பண்ண, ஹாய்மா அப்படிங்கிற இனியாவுக்கு இவங்களுக்கும் ஹாய் இனியா சொல்றாங்க. எப்படி இருக்கான்னு கேட்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. சாரிம்மா, நீ கால் பண்ணும்போது நாங்க வெளியே இருந்தோம் அப்படின்னு இனியா சொல்ல, பரவாயில்லம்மா இருக்கட்டுமா, நான் கூட அந்த டைம்ல யோசிக்காம கால் பண்ணிட்டேன். ஆமா இப்போ அங்க என்ன டைம்னு பாக்யா கேட்க, 6:30ங்கிறாங்க இனியா. ஓ சரி, வெளியே போகும்போது ஸ்வெட்டர்லாம் எடுத்துட்டு போறல்ல அப்படின்னு பாக்யா கேட்க, அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் குளிர் இல்லைம்மா. சரி உன் பேக்ரவுண்ட் காட்டு அப்படின்னு இனியா கேட்க, பாக்யா காமிக்கிறாங்க. பழைய ரெஸ்டாரண்ட்ல இருக்கியான்னு இனியா கேட்க, ஆமா இனியா அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. காலையில தானேம்மா நீ போவ, இன்னைக்கு என்ன நைட்லயே போயிருக்க அப்படின்னு இனியா கேட்க, அது இல்லை இனியா, இன்னைக்கு இங்க ஒரு ஆர்டர் இருந்துச்சு அதனால தான் வந்தேன் அப்படின்னு பாக்யா சமாளிச்சுக்கிட்டு சொல்ல, நான் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு நீ சொன்னதுனால தான் நான் அமைதியா இருக்கேன். கல்யாணத்தப்போ புது ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுல்ல, அது இப்போ சரியாயிடுச்சான்னு இனியா கேக்குறாங்க. இதோ பாரு இனியா குட்டி, நீ அப்ராட் ட்ரிப் போயிருக்க, உன்னை பத்தி விசாரிக்க நான் கால் அட்டன் பண்ணா நீ என்ன பத்தி விசாரிக்கிறியா அப்படிங்கிற பாக்யா டக்குன்னு முகத்தையும் குரலையும் மாத்திக்கிட்டு, சரி நிதிஷ் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்க, நல்லா இருக்காருங்கிறாங்க இனியா. சரி இன்னைக்கு எங்க போனீங்க அப்படின்னு பாக்யா கேட்க, பக்கத்துல ஒரு மியூசியம் இருந்துச்சுமா, அங்க போனோன்னு இனியா சொல்ல, அங்கெல்லாம் போவியா நீ அப்படின்னு பாக்யா கேட்க, நல்லா இருக்கும்னு நிதிஷ் சொன்னாரு அதான் போனோங்கிறாங்க இனியா. ஏன் இனியா, நிதிஷ் உன்னை நல்லா பாத்துக்கிறாரா அப்படின்னு பாக்யா கேட்க, பாத்துக்கிறாருமாங்கிறாங்க இனியா. புரிஞ்சு நடந்துக்கிறாரான்னு பாக்யா கேட்க, அதெல்லாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு இனியா சொல்ல, சண்டை ஆர்கியூமெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் பாக்யா லைட்டான பயத்தோட கேட்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா, எதுவா இருந்தாலும் புரிஞ்சுக்கிறாரு. சரி புது ரெஸ்டாரண்ட்டுக்கு பேர் மாத்துறத பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல, மாத்திட்டாங்களான்னு இனியா அங்கேயே போறாங்க. அதுவா, அதெல்லாம் மாத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, அதனால கன்ஃபார்மா உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படின்னு இனியா கேட்க, இல்லடி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. ஓ மாமனார் மாமியார் எல்லாம் பேசுறாங்களா உங்ககிட்ட அப்படின்னு பாக்யா கேட்க, பேசுறாங்கம்மா, ஒரு ½ முன்னாடி கூட கால் பண்ணி பேசினாங்க அப்படின்னு இனியா சொல்ல, நல்லா பேசுறாங்களான்னு பாக்யா கேக்குறாங்க. ரொம்ப நல்லா பேசுறாங்கம்மான்னு இனியா சொல்ல, நீ சந்தோஷமா இருக்கல்ல அப்படின்னு பாக்யா கேட்க, இருக்கேன் அப்படின்னு இனியா சொல்ல, எனக்கு அதுதான் வேணும் இனியான்னு பாக்யா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ செல்வி அங்க பின்னாடி வர்றாங்க. பாக்யா பக்கத்துல வர்றவங்க, அக்கா கிளம்பட்டான்னு கேட்க, இனியாவோட ஸ்கிரீன்ல செல்வி தெரியுறாங்க. ஹாய் ஆண்டின்னு இனியா சொல்ல, ஹாய் இனியாங்கிறாங்க செல்வி. சரி வைக்கிறேம்மான்னு இனியா சொல்ல, இனியா பாப்பா நல்லா இருக்கீங்களான்னு செல்வி கேக்குறாங்க. நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கொஞ்சம் சிரமப்பட்டு கேக்குறாங்க இனியா. நல்லா இருக்கேன், உங்க கல்யாணத்துக்கு வரணும்னு ஆசை, ஆனா வர முடியல, போட்டோ எல்லாம் பார்த்தேன், சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு செல்வி சொல்ல, சாரி ஆண்டிங்கிறாங்க இனியா. நீ எதுக்கு பாப்பா சாரி சொல்றீங்க, நீங்க நான் தூக்கி வளர்த்த புள்ள, உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுல எனக்கு சந்தோஷம்தான், நல்லா இருங்கன்னு செல்வி சொல்ல, சரின்னு தலையாட்டுறாங்க இனியா. அம்மா நான் வைக்கிறேன்னு இனியா சொல்ல, பாக்யா ஒரு ஃப்ளையிங் கேஸ் கொடுத்துட்டு பை சொல்றாங்க. அந்த பக்கம் இனியா கொஞ்சம் சங்கடமா யோசிச்சுட்டு இருக்க, இந்த பக்கம் பாக்யாவும் அப்படிதான் இருக்காங்க. உனக்கு எங்க மேலெல்லாம் கோவமே வராதா செல்வி அப்படின்னு பாக்யா கேட்க, கோவப்பட்டு என்னக்கா ஆக போகுது, இனியாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதே மாதிரி என் மயனுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், அவ்வளவுதான், ஏன் கதையை விடுக்கா. இனியா பாப்பா மாமனார் பண்ற வேலையெல்லாம் இனியா பாப்பாவுக்கு தெரியாதா அப்படின்னு செல்வி கேட்க, அவ பேசுறத வச்சு பார்க்கும்போது தெரியலன்னு தான் நினைக்கிறேங்கிறாங்க பாக்யா. இனியா வீட்டுக்காரருக்கு அப்படின்னு செல்வி கேட்க, அவருக்கும் தெரியாதுன்னு தான் தோணுது அப்படின்னு பாக்யா சொல்ல, அப்ப சரி, இவ்வளவு தியாகம் பண்ணதுக்கு இனியா பாப்பாவுக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு, இனியா பாப்பா சந்தோஷமா இருக்காங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு செல்வி சொல்ல, ஆமான்னு கண்ணீரை அடக்கிக்கிட்டு தலையாட்டுறாங்க பாக்யா.
சரிக்கா போலாமா அப்படின்னு செல்வி கேட்க அப்படின்னு நோட்டை மூடிட்டு கிளம்புறாங்க பாக்யாவும். 2 பேரும் கதவு கிட்ட வர நிக்கிற பாக்யா வேலை போயிடும்னு எல்லாரும் பயப்படுறாங்க. செல்வி போகாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட பேசினாங்கன்னா நீயும் அவங்களுக்கு நம்பிக்கை கொடு அப்படின்னு பாக்யா சொல்ல சரிக்கா கண்டிப்பா சொல்றேன், சரிக்கா நான் கிளம்பட்டுமாங்கிறாங்க செல்வி. நானும் வர்றேன் போலாம் அப்படின்னு பாக்யாவும் கூட வர்றாங்க. வீட்டுல மூவர் கூட்டணி உட்கார்ந்துட்டு இருக்கு. ஈஸ்வரிக்கு தூக்கம் வர அவங்க கொட்டாவிய வாய வச்சு மறைச்சிட்டு இருக்காங்க. கோபி குழப்பமாவே உட்கார்ந்து இருக்காரு. டயத்தை பாக்குறவரு, அம்மா நேரம் ஆயிருச்சு, நீங்க போய் தூங்குங்க, நான் பாக்யாவை பார்த்து பேசிட்டு போறேமாங்கிறாரு. எழில் பார்த்துக்கிட்டு இருக்க, நீ பேசினா அவ மதிக்க மாட்டாடா, நான் பேசினா கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அம்மாவுக்கு பேசி புரிய வைக்கிறத விட்டுட்டு முதல்ல அம்மா என்ன பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எழில் சொல்ல, எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஈஸ்வரி எரிச்சலா சொல்லிட்டு இருக்கும் போதே பாக்யா உள்ளர வர்றாங்க. அத்தை டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்க அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி. போகிற திரும்புற பாக்யான்னு கூப்பிட்டு நிறுத்துறாரு கோபி. எழுந்து நின்னு, பாக்யா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு அவர் சொல்ல, கண்டிப்பா இப்ப பேசியே ஆகணுமான்னு பாக்யா கேக்குறாங்க. ஆமாம் பாக்யா, உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் நான் என் வீட்டுக்கு போகாம இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம் ப்ளீஸ் உட்காரேங்கிறாரு கோபி. அவரு மறுபடியும் ப்ளீஸ்ன்னு சொல்ல அங்க இருக்க சேர்ல பாக்யா உட்கார்றாங்க. என்ன பேசணும் சொல்லுங்கன்னு பாக்யா கேட்க, ரெஸ்டாரண்ட் விஷயத்துல நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் குழப்பங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு, அதுவும் அந்த ரெஸ்டாரண்ட் உன் கையை விட்டு போகும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. இனியா மாமனார் உனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொன்னப்பவே நீ அதை அப்பவே வாங்கி இருக்கணும், அந்த பணத்தை வாங்கி நீ பேங்க்ல போட்டுட்டு அதுல வர்ற வட்டியை வாங்கிக்கிட்டு நீ நிம்மதியா இருந்திருக்கலாம் அப்படின்னு ஈஸ்வரி அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க. பாக்யா முறைச்சிட்டு இருக்காங்க. பாட்டி அவர் பண்றதை விட நீங்க பேசுறது தான் ரொம்ப கொடூரமா இருக்கு அப்படின்னு எழில் சொல்ல, ஈஸ்வரி அவரை முறைக்கிறாங்க. எழில் நீ அமைதியாயிரு, நீங்க பேசுங்க அத்தை அப்படின்னு பாக்யா சொல்ல, அது அப்படின்னு அடங்காம ஈஸ்வரி ஆரம்பிக்க, அம்மா இருங்கம்மா நான் பேசுறேங்கிறாரு கோபி. பாக்யா இந்த பிரச்சனையில நீ தனி ஆள் இல்ல, இந்த மொத்த குடும்பமே உன் பக்கம் தான் நிக்கிறோம். ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு, அது தெரியுது, அது என்ன நடந்திருக்குன்னு அதை கண்டுபிடிச்சிட்டு சரி பண்ணலாம் பாக்யா, அது வரைக்கும் சம்மந்திக்கிட்ட பெருசா எதுவும் பேச வேண்டாம், முக்கியமா அவர் வருத்தப்படுற மாதிரி கோவப்படுற மாதிரி எதுவும் சொல்லிடாத ப்ளீஸ் அப்படின்னு கோபி சொல்ல, எதையோ எதிர்பார்த்து உட்கார்ற பாக்யாவுக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு. டேய் கோபி நீ எதுக்கு இப்ப பூசி முழுகிற அப்படின்னு கோபி கிட்ட சொல்ற ஈஸ்வரி பாக்யா கிட்ட திரும்பி, பாக்யா என்ன இருந்தாலும் அவரு உன்னும் பொண்ணோட மாமனாரு, உனக்கு சம்மந்தி, அந்த மரியாதையை நீ கொடுத்துதான் ஆகணும். வீராப்பா பேசுறேன், வீர வசனம் பேசுறேன்னு இனியா வாழ்க்கையை கெடுத்துறாத அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, பேசி முடிச்சிட்டீங்களா? நான் ஏன் அத்தை இனியா வாழ்க்கையை கெடுக்கணும்? அவ ஏன் பொண்ணு, என்னால அவ வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது, ஆனா வேற யார் மூலமாவது பிரச்சனை வரட்டும், நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இத மதிப்பிற்குரிய மிஸ்டர் சுதாகர் கிட்டையும் சொல்லிட்டேன், இப்ப உங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற பாக்யா கடகடன்னு எழுந்து போயிடுறாங்க. கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் உதிக்கும், ஆனா இவ ஆணவம் மட்டும் அடங்கவே அடங்காது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, எரிச்சலாக எழிலும் அங்கிருந்து போயிடுறாரு. பாக்யா அவங்க ரூம்குள்ள வந்து கொஞ்சம் வெறுமையா நின்னுட்டு இருக்க. எழில் கதவை திறந்து உள்ளர வர்றாரு. என்னடா நீயும் உன் பங்குக்கு ஏதாவது சொல்லணுமா சொல்லு அப்படிங்கிறாங்க பாக்யா. அம்மா அதெல்லாம் இல்லம்மா, இந்த விஷயம் இல்லம்மா, நான் வேறொரு விஷயம் பேசணும், ஆனா இப்ப அதை பேசலாமான்னு தெரியல. நான் கேட்டிருந்த பட்ஜெட்ல ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டாருமா, இன்னும் 2 வாரத்துல ஷூட்டிங் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு எழில் சொல்ல, ஓ சூப்பர்டா எழில், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு பாக்யா கையை நீட்ட, ரொம்பவே தயக்கத்தோட கையை நீட்டி தேங்க்ஸ்ங்கிறாரு எழில். ஏண்டா நீ சொன்ன விஷயத்துல இருக்க சந்தோஷம் உன் முகத்துல இல்லையே அப்படின்னு பாக்யா கேட்க, அது ஷூட்டிங் இங்க இல்லம்மா அப்படின்னு எழில் சொல்ல, இங்க இல்லனா வெளியூர்லயா, ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி எங்கேயாவது போறீங்களா? பாட்டு தானே அங்கெல்லாம் எடுப்பாங்கன்னு கேக்குறாங்க பாக்யா. மொத்த படத்தையுமே தாய்லாந்துல பிளான் பண்ணிருக்கோமா, ஷூட்டிங் தொடங்கினதுக்கு அப்புறம் ஒரு 3 மாசமாவது நான் தாய்லாந்துல இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு எழில் வருத்தமா சொல்ல, ஓ நல்ல விஷயம் தானேடா, அதை ஏன் தயங்கிக்கிட்டே சொல்ற அப்படின்னு பாக்யா கேட்க, நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நான் போனா சரியா வருமா அப்படின்னு எழில் கேட்க, இது வேலை எழிலுங்கிறாங்க பாக்யா. இருந்தாலும் உன்னை தனியா விட்டுட்டு போக எனக்கு முழுசா மனசே வரலமா அப்படிங்கிற எழில் கலங்கி இருக்க கண்ணை தொடச்சிக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்த, அப்போ நான் வேலைக்கு போய்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு பாக்யா கேட்க, அம்மா அப்போ நீ என்
பக்கத்துல இருந்தம்மா. ஆனா இப்ப ரொம்ப தூரம் போக போறேன்ல, நான் வேணும்னா ப்ரொடியூசர் கிட்ட பேசட்டுமா? இங்கேயே எங்கேயாவது ஷூட் பண்ற மாதிரி கதையை மாத்தி பண்ணலான்னு நான் வேணா பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு எழில் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ போய் தான் ஆகணும். தெரியாத ஊர்ல தெரியாத மனுஷங்களோட வேலை பார்க்கறது பெரிய பெரிய அனுபவத்தெல்லாம் கொடுக்கும். அதை நீ மிஸ் பண்ணிடக்கூடாது. நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும்னு பாக்யா சொல்ல, புரியுதுமா. அப்போ தாய்லாந்து போற மாதிரி இருந்தா அமிர்தாவையும் கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். உனக்கு ஓகேவான்னு எழில் கேட்க, என்னடா கேக்குற? நீ அமிர்தாவையும் நிலாவையும் கூட்டிட்டு தான் போகணுங்கிறாங்க பாக்யா. ஆனா அமிர்தா உனக்கு ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தா அப்படின்னு எழில் சொல்ல, அதுக்கா நீ அவளை கல்யாணம் பண்ணினு பாக்யா கேக்குறாங்க. அம்மா அப்படி கிடையாதுமான்னு எழில் சொல்ல, பசங்களை பக்கத்திலேயே வச்சு பாக்குறது சந்தோஷம் இல்லடா, அவங்கள பறக்க வச்சு பாக்குறது தான் ஒரு அம்மாவுக்கு சந்தோஷம். இதோ பாரு, நீ எதை பத்தியும் யோசிக்காத, அமிர்தாவையும் நிலாவையும் கூட்டிக்கிட்டு நீ சந்தோஷமா போயிட்டு வா. இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சதும் நானே உன்னை வந்து விசிட் பண்ண முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, எழில் கொஞ்சம் சந்தோஷமாயி, கண்டிப்பா வாமா அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத போயிட்டு வாங்குறாங்க பாக்யா. எழிலும் சரின்னு தலையாட்டுறாரு. அடுத்த நாள் பொழுது விடிய ரெஸ்டாரண்ட் சுறுசுறுப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. பாக்யா கல்லாவில் நின்றுட்டு இருக்கா. அக்கா அப்படின்னு செல்வி கூப்பிட, எதையோ பார்த்துட்டு இருந்த பாக்யா நிமிர்றாங்க. அக்கா, சமையல் கட்டில் தேர் திருவிழா கூட்டம் மாதிரி இருக்குக்கா அப்படின்னு செல்வி சொல்ல, சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதடி, இப்ப என்ன பாதி பேரை வீட்டுக்கு அனுப்ப சொல்றியா அப்படின்னு பாக்யா கேட்க, அது முடியாதுதான். ஏங்கா, பாதி பேரை 2வது ஷிஃப்டா வேலைக்கு வர சொல்லலாமா அப்படின்னு செல்வி கேட்க, அதை பத்தி யோசிக்கலாம் செல்விங்கிறாங்க பாக்யா. அப்படின்னு செல்வி யோசனையா தலையாட்டிட்டு இருக்க, நீ இதை பத்தியே சும்மா சும்மா யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. உள்ளர ஒருத்தர் வர்றாரு. அவரை பார்த்து சிரிக்கிற பாக்யா, சார் வாங்க வணக்கங்கிறாங்க. வாங்க வாங்கன்னு சொல்ல, நல்லா இருக்கீங்களாமான்னு அவரு கேக்குறாரு. நான் நல்லா இருக்கேங்க சார்னு சொல்ற பாக்யா, வாங்க சார் உட்காருங்க சாப்பிடலாங்கிறாங்க. இல்லம்மா ஒன்றும் வேண்டாமா அப்படின்னு அவர் சொல்ல, பரவாயில்லங்க சார், இல்லைங்க சார், வாங்க 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 சாப்பிடலாம், வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு போய் ஒரு சேர்ல உட்கார வைக்கிறாங்க. உட்கார்றவரு, நீங்களும் உட்காருங்கம்மா நான் ஆப்போசிட்டை காட்ட பாக்யா அங்க உட்காடுறாங்க. அவர் ஒரு சிப் ஜூஸ் குடிச்சிட்டு கீழே வைக்க, நீங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை வாடகைக்கு விட்டதோட சரி, அதுக்கப்புறம் நீங்க ஒரு தடவை கூட இந்த பக்கம் வந்ததே இல்லையே. ரெஸ்டாரண்ட்டை நான் ரொம்பவே நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல, பார்த்தாலே தெரியுதுமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு வந்தவர் சொல்ல, சொல்லுங்க சாருங்கிறாங்க பாக்யா. அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சார் பரவாயில்லங்கிறாங்க பாக்யா. செல்வியும் பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. ரெஸ்டாரண்ட் நல்லா போயிட்டு இருக்கு போல அப்படின்னு அவர் கேட்க, ஒரு பார்வை பார்த்துட்டு சிரிக்கிற பாக்யா, ஆமாங்க சார். என்னாச்சுங்க சார், வாடகை எதுவும் ஏத்த போறீங்களா? அப்படி எதுவுமே செஞ்சிடாதீங்க சார், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட இன்னொரு ரெஸ்டாரண்ட்டை கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப எனக்கு இருக்கிறது இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தான். புது ரெஸ்டாரண்ட்டை நம்பி கொஞ்சம் நிறையவே கடன் வாங்கிட்டேன். இங்க இருந்து வர்ற வருமானத்தை வச்சுதான் அந்த கடன் எல்லாம் கட்டணும். ஆளுங்க வேற நிறைய வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு வேற சம்பளம் கொடுக்கணும். இந்த நேரத்துல வாடகையை நீங்க ஏத்துனீங்கன்னா சமாளிக்க முடியாதுங்க சார்ங்கிறாங்க பாக்யா. வாடகையை ஏத்துற மாதிரி எல்லாம் எந்த எண்ணமும் இல்லம்மா அப்படின்னு அவரு சொல்ல, கொஞ்சம் நிம்மதியா பாக்குறாங்க பாக்யா. ஆனா அப்படின்னு அவரு நிறுத்த, என்னங்க சார் பிரச்சனை அப்படின்னு பாக்யா கேட்க, உங்களுக்கே தெரியும் நான் 2-3 பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு அப்படின்னு அவரு சொல்ல, ஆமாங்க சார் தெரியுங்கிறாங்க பாக்யா. எல்லா பிசினஸ்மே லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அவரு சொல்ல, ஐயோ என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு பாக்யா கேட்க, பல பிரச்சனைங்கம்மா, அதெல்லாம் சொல்ல தொடங்கினா ஒரு நாளே ஆயிடும் அப்படின்னு அவர் சொல்ல, பாக்யா மறுபடியும் ஒரு ஐயோங்கிறாங்க. நான் இப்ப பெரிய நஷ்டத்துல இருக்கேம்மா, அந்த நஷ்டத்தை சமாளிக்க நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட்டை ஒருத்தருக்கு விற்கலான்னு இருக்கேன், நீங்க இமீடியட்டா காலி பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு அவரு சொல்லி முடிக்க, பாக்யா அதிர்ச்சியில அப்படியே எழுந்து நின்னுறாங்க. செல்வி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. என்ன சார் சொல்றீங்கன்னு பாக்யா கேட்க, அவரும் எழுந்து நின்னு, உங்ககிட்ட கேட்க எனக்கு சங்கடமா தான் இருக்கு, ஆனா எனக்கு வேற வழி தெரியல. ஒரு வாரத்துல ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ணிருங்கிறாரு வந்தவரு. நீங்க திடீர்னு சொன்னா எப்படிங்க சார் அப்படின்னு பாக்யா கொஞ்சம் பயத்தோட கேட்க, எனக்கு வேற வழி தெரியலம்மா அப்படின்னு அவரு சொல்ல, சார் இந்த ரெஸ்டாரண்ட்டை நம்பி நிறைய பேர் இருக்கோங்கிறாங்க பாக்யா. இல்லன்னு நான் சொல்லவே இல்லையேம்மா, உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. அதே நேரத்துல ஏன் நிலைமையே நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எனக்கு வேற வழியே இல்லைங்கிறாரு அவரு.
எங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டை காலி பண்றத பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியலங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல, லோன் அது இதுன்னு எனக்குமே கடன் பிரச்சனை கழுத்து நெருக்கிது, எல்லாருக்கும் பதில் சொல்லி முடியல, தயவு செஞ்சு காலி பண்ணிடுங்கன்றாரு அவரு. சார் திடீர்னு காலி பண்ண சொன்னா எப்படிங்க சார் காலி பண்ண முடியும்? அதான் அக்கா அக்ரிமெண்ட் போட்டிருக்கு இல்லைங்க சார், அதை எப்படி மீற முடியும் அப்படின்னு செல்வி கேட்க, ரெஸ்டாரண்ட் அக்ரிமெண்ட் அடுத்த வாரத்தோட முடியுது, ரெனிவல் பண்றதா இருந்தா போன மாசமே பண்ணியிருக்கணுமா, ஆனா நீங்க பண்ணல, அதனால அக்ரிமெண்ட் முடிஞ்ச கையோட நீங்க காலி பண்ணிடுங்கன்னு கராரா சொல்றாரு அவரு. சார் இப்படிலாம் குண்டை தூக்கி போடாதீங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல, நான் என்ன வேணும்னா பண்றேன் அப்படின்னு அவரு கேக்குறாரு. சார் பிஸ்னஸ் போனா நான் பெரிய பிரச்சனையில மாட்டிடுவேங்க சார், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கன்னு கெஞ்சலா சொல்றாங்க பாக்யா. எனக்கு ரெஸ்டாரண்ட்டை விற்கலன்னா நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவேன், நான் என்னை பத்தி கவலைப்படுறதா உங்களை பத்தி கவலைப்படுறதா சொல்லுங்கம்மான்னு அவரு கேட்க, சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் யோசிங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல, கையில இருக்க சொத்தை விற்கிறதுங்கிறது பெரிய முடிவு, அதை நான் எடுத்திருக்கேன்னா நான் எவ்வளோ பெரிய இக்கட்டில் இருக்கேன்னு யோசிச்சுக்கங்க, ஒரு வாரம் டைம், அக்ரிமெண்ட் முடிய போகுது, நீங்க காலி பண்ணிக்கங்கிறாரு அவரு. சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வெளியே போக, பாக்யா பயங்கர அதிர்ச்சியோட அவரையே பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. தலை சுத்தி பாக்யா கீழே விழ போக, அக்கா அப்படின்னு தாங்கி பிடிச்சுக்கிறாங்க செல்வி. அவங்க அப்படியே சோஃபால டொப்புன்னு விழுந்துடுறாங்க. அக்கா என்னக்கா இப்படி அடிமேல அடியா விழுந்தா நாம என்னக்கா பண்றது, ஏங்கா இந்த ரெஸ்டாரண்ட்டை நம்ம விலைக்கு வாங்க முடியாதா அப்படின்னு செல்வி கேட்க, புது ரெஸ்டாரண்ட்டோட கடனையே எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல, வேலை செய்யறவங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுப்பேன்னு தெரியல, எப்படி செல்வி இந்த ரெஸ்டாரண்ட்டை நம்ம வாங்க முடியும் அப்படின்னு பாக்யா சொல்ல, அக்கா இப்ப என்னக்கா பண்றதுங்கிறாங்க செல்வி. என்ன பண்றதுன்னே தெரியல, கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல, அக்கா அப்படின்னு செல்வி ஏக்கமா கூப்பிடுறாங்க. என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு செல்வி, போய் வேலையை பாரு போ அப்படின்னு பாக்யா சொல்ல, செல்வி அங்கிருந்து மெதுவா போறாங்க. பாக்யா ரொம்பவே பயத்தோட பார்வைய ஹோட்டல் ஃபுல்லா சுழல விடுறாங்க. பாக்யா வீட்டு கிச்சன்ல உட்கார்ந்துருக்க சோஃபாவில் கோபி, ஈஸ்வரி, செலியன் 3 பேர் உட்காந்து அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சனி பயிற்சி நடந்துச்சுல்ல, அப்போ பாக்யா ராசிக்கு என்ன பலன்னு நான் பார்த்தேன், கையில இருக்கிறதெல்லாம் கையை விட்டு போயிடும்னு போட்டிருந்தது, 2-3 பேப்பர்லயும் அதே தான் போட்டிருந்தது. பேசாம நாம ஒரு ஜோசியரை பார்க்கலாமா, ஏதாவது பரிகாரம் இருந்தாலும் பண்ணிடலாம்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. தான் பாக்யா வாழ்க்கையில இருக்க ஜென்ம சனின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். கோபி எதுக்காகவோ எழுந்து நிக்க, அம்மா எங்கன்னு கேட்டுக்கிட்டு எழில் வர்றாரு. செலியன் கிச்சனை பார்க்க நேரா எழில் கிச்சனுக்கிட்ட போறாரு. அம்மா அப்படின்னு கூப்பிட இடிஞ்சு போய் உட்கார்ந்துருந்த பாக்யா நம்பிக்கையோட, ஓனர் கிட்ட பேசினியான்னு எழில் கிட்ட கேக்குறாங்க. பேசினேம்மா, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியும் பேசினேன், ஆனா அவர் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு எழில் சொல்ல, பாக்யா என்ன பண்றதுன்னு புரியாம அப்படியே திகைச்சு போய் பாக்குறாங்க. எழில், அந்த ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு நிஜமாவே கடன் இருக்கா, இல்ல யாராவது அதிகமான வாடகை தரேன்னு சொன்னதுனால பாக்யாவை காலி பண்ண சொல்றாரா அப்படின்னு கோபி கேட்க, கடன் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், அதை பத்தி என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு எழில் சொல்ல, ஏண்டா 1 மாசம் 2 மாசம் டைமாவது கொடுக்கலாம்ல, இப்படி ஒரே வாரத்துல காலி பண்ண சொல்றதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இல்ல அப்படின்னு எழில் கிட்ட சொல்ற எலியன் பாக்யா கிட்ட திரும்பி, அம்மா அக்ரிமெண்ட் எக்ஸ்பயர் ஆகுது, அதை ரெனிவல் பண்ணணும்லாம் உனக்கு தெரியாதாமா அப்படின்னு கேட்க, அது எப்படி தெரியாம போகும், போன மாசமே 2 தடவை நான் அவருக்கு போன் பண்ணினேன், வெளியூர்ல இருந்தாரு, ஊருக்கு வந்ததுமே கூப்பிடுறேன்னு சொன்னாரு, அந்த டைம்ல தான் வீட்டுல பிரச்சனை நடந்தது, இனியாவுக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் வந்த பிரச்சனைன்னு எல்லாத்தையும் கவனிச்சதுல இதை கவனிக்காம போயிட்டேன், இப்போ திடீர்னு வந்து ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்றாரு அப்படிங்கிற பாக்யா ரொம்பவே வெறுத்து போய் உட்கார்ந்து இருக்காங்க. நாளைய ப்ரோமோவில் பாக்யா கல்லா கிட்ட நின்றுட்டு இருக்க செல்வி பக்கத்துல நிக்கிறாங்க. உங்களுக்கு கொடுத்த டைம் இன்னையோட முடிய போகுது, நைட்டுக்குள்ள காலி பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து நிக்க, சார் இந்த மாசம் ஃபுல்லா சமைக்கிறதுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கி போட்டிருக்கோங்கிறாங்க பாக்யா. உங்க மளிகை சாமான் எல்லாம் அப்படியே கடையில வச்சுட்டு போங்க, அதுக்கு எவ்வளவோ அதை நான் கொடுத்துட்றேன், நீங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ள ரெஸ்டாரண்ட்டை